எங்கள் கொள்கைக்கும் மிக நெருக்கமான, எங்கள் அமைப்பின் பெயருக்கும் கூட மிக நெருக்கமான இயக்கம் திராவிட தமிழர் கட்சி. நாங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவை என்று 20 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், ஏறத்தாழ திராவிட தமிழர் கட்சி என்று அதே மாதிரியான ஒரு பெயரில் இன்றைக்கு இத்தனை பெரிய மாநாட்டினை தோழர்கள் கூட்டியிருக்கிறார்கள். ஒன்றை நான் சொல்ல வேண்டும், இந்த மாநாடு கூட்டப்பட வேண்டிய நேரத்தில் கூட்டப்பட்டிருக்கிறது, கூட்டப்பட வேண்டியவர்களால் கூட்டப்பட்டிருக்கிறது. வேறு யாரையும் காட்டிலும் யார் இந்த சமூகத்திலேயே ஒடுக்கப்பட்டவர்களாலும் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் திராவிடத்தின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதுதான் திராவிடத்தின் சாதனை. அதைத்தான் திராவிட இயக்கம் செய்தது. இந்த இடத்தில் ஒன்றை நான் நினைவுபடுத்தி சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். அருந்ததியர் சமூக மக்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வழங்கினார். அன்றைக்கு அதனை சட்டமன்றத்திலே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய அன்பு தளபதி அவர்கள்தான் அதை முன்மொழிந்தார். மற்ற மாநிலங்களில் அப்படிப்பட்ட உள் இடஒதுக்கீடு வந்தபோது அதனை நீதிமன்றங்கள் ஏற்கவில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் வழக்கு நீதிமன்றத்திற்கு போன போதும் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிற இந்த சட்டம் சரியானதுதான் என்று கடந்த ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றம் சொல்லிற்று. இதில் இருக்கிற வரலாற்று நுட்பத்தை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் மற்ற மாநிலங்களிலெல்லாம் செல்லாது என்கிற நிலை இருந்தபோது தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட இந்த உள் இடஒதுக்கீட்டு சட்டத்தை சரி என்று உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இரண்டாவது, இந்த உள் இடஒதுக்கீட்டு சட்டத்தை கொண்டு வருகிற போது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய மனநிலை என்னவாக இருந்தது என்பதை சொல்லுகிற ஒரு பெரிய வாய்ப்பும் தனிப்பட்ட அனுபவமும் எனக்கு கிடைத்தது. அது 2009 ஆண்டு சென்னை போரூரில் இருக்கிற ராமச்சந்திரா மருத்துவமனையிலே ஐயா அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது கலைஞர் அவர்களை பார்ப்பதற்காக நான் சென்றிருந்தேன். பக்கத்தில் அழைத்து உட்கார் என்றார். அவர் சொன்ன அந்த சொற்கள் இப்போதும் என் நினைவில் இருக்கின்றன. அதை சொல்லுவதற்கு இவ்வளவு பெரிய மாநாட்டை விட சிறந்த இடம் வேறொன்றும் இருக்க முடியாது. கலைஞர் சொன்னார், இன்றைக்கு எப்படியாவது சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என் முதுகுத்தண்டிலே அறுவை சிகிச்சை நடந்திருக்கிற காரணத்தால் என்னால் போக முடியவில்லை. எனக்கு தெரியாது. நான் ஐயாவிடத்தில் மிகுந்த பணிவோடு கேட்கிறேன், எதனால் இன்றைக்கு குறிப்பாக சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றேன். அவர் சொன்னார், இன்றைக்குத்தான் என் நெஞ்சத்தின் ஆழத்திலே இருக்கிற ஒரு நிகழ்வு சட்டமன்றத்தில் தீர்மானமாக வருகிறது. இந்த சமூகத்திலேயே கூடுதலாக ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரோ அந்த அருந்ததியர் மக்களுக்கு 18% 3% உள் இடஒதுக்கீடாக கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பி அதற்கான சட்டங்களை ஏறத்தாழ நீதிபதி ஜனார்தனன் அவர்களினுடைய அறிவுரையின் பேரில் ஒரு குழு அமைத்து கொண்டு வந்த போது என்னால் இப்படி போக முடியாமல் மருத்துவமனையில் படுக்க நேர்ந்திருக்கிறது என்று தன் நெஞ்சம் நிறைய உங்களுக்காக அதை செய்ய வேண்டும் என்று நினைத்த மாமனிதன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சிதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனை அன்றைக்கு தற்செயலாக யார் முன்மொழிந்தார்கள் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற நம் அத்தனை பேரினுடைய அன்புக்கும் உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் கொண்டு வந்திருக்கிறார். இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியான, எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தியை நேற்றைக்கு முன்தினம் காலையிலே அவர் அறிவித்தார். யாருக்கும் தெரியாது. கலைஞர் தொலைக்காட்சியிலே இருந்து உடனடியாக உங்களினுடைய நேர்காணல் தேவை என்று கேட்டார்கள். எதற்கு என்றேன், இன்று காலையிலே வந்திருக்கிற அறிவிப்பை பார்க்கவில்லையா என்றார்கள். பார்க்கவில்லை. என்ன அறிவிப்பு? பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, கோடை காலத்துக்கான சிறப்பு தொகையையும் சேர்த்து 5000 ரூபாயை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்போது அந்த தெருவில் வேலை பார்க்கிற ஒரு அம்மாவை நான் பார்த்தபோது நான் சிரித்து கொண்டே சொன்னேன், உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் வரப்போகிறதே தெரியுமா என்று கேட்டேன்.
அந்த அம்மா என்னை பார்த்து கேலியாக சிரித்து சொன்னார், ஏற்கனவே வந்துவிட்டது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். வரப்போகிறது என்று நான் சொன்னேன், ஏற்கனவே வந்துவிட்டது என்று அவர் சொன்னார். இப்படி உடனடியாக செயல்படுகிற ஒரு அரசை நாம் எளிதில் பார்த்துவிட முடியாது. எனவே இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற போது அதில் குறை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். சென்ற ஆண்டில் கோடை மாதம் வரவில்லையா, அதற்கு முந்தைய ஆண்டில் கோடை காலம் வரவில்லையா என்று நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கேட்கிறார். வந்தது. ஒன்றை நீங்கள் மறந்து விட்டீர்களே, கோடை காலத்துக்கான சிறப்பு தொகையை இப்போது கொடுத்திருப்பதால் சென்ற ஆண்டெல்லாம் கோடையே வரவில்லை என்று பொருள் இல்லை. நான் தொலைக்காட்சியிலேயே சொன்னேன், எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது தைப்பூசத்திற்கு இந்த ஆண்டிலிருந்து விடுமுறை என்று அறிவித்தீர்களே, போன ஆண்டு தைப்பூசம் வரவே இல்லையா? அதற்கு முந்தைய ஆண்டு தைப்பூசம் வரவே இல்லையா? ஓர் அரசு ஒன்றை அறிவிக்கிறது என்றால் இதற்கு முன் நிகழ்ந்திராத ஒன்று என்று அதற்கு பொருள் இல்லை. பிறகு இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்கிறார்கள். அப்படியே கூட வைத்துக் கொள்ளலாம். என்ன தவறு இருக்கிறது? மக்களுக்கு நன்மையை செய்துவிட்டு வாக்குகளை கேட்கிற கட்சி தான் எங்கள் கட்சி. மக்களை ஏமாற்றிவிட்டு வாக்குகளை கேட்கவில்லை. ஒன்றும் பிழை இல்லை. ஏற்கனவே சொன்ன திட்டம், மகளிர் உரிமை திட்டம் என்பது கடந்த ஜனவரி மாதமாக அறிவிக்கப்பட்டது. எத்தனை மாதங்களாக அது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே எப்படியாவது திமுக கழகத்தை குறை சொல்லி ஆட்சியை மாற்றிவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சியில் இருக்கிறவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் நினைக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பு தான் தேர்தலின் தீர்ப்பு. மக்கள் சொல்வது தான் நடக்கும். நான் இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். பிற மாநிலங்களிலே எல்லாம் உள் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போது அதை மறுத்த நீதிமன்றங்கள் ஏன் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டதை மட்டும் ஏற்றுக்கொண்டது என்று கேட்டேன். வேறு ஒன்றும் காரணம் இல்லை. மிக நுட்பமாக, மிக கூர்ந்து கவனித்து, சட்டத்திலே எங்கே சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதை அறிந்து நம்முடைய அன்றைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைய முதலமைச்சர் அவர்களும் அந்த சட்டத்தை எப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை கடந்த ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றம் தன் தீர்ப்பிலேயே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. இது வெறும் உள் இடஒதுக்கீடு மட்டுமில்லை, இது முன்னுரிமை உள் இடஒதுக்கீடு, ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன். அதாவது இந்த இடத்தில் அந்த 3% இந்த தகுதி உள்ள அருந்ததியர் சமூகத்திலே இருந்து யாரும் வரவில்லை என்றால் அதை இன்னொரு சமூகத்தினருக்கு கொடுப்பதற்கு, அதே பட்டியலினத்தை சார்ந்த இன்னொரு சமூகத்திற்கு கொடுப்பதற்கு இந்த சட்டம் தடையாக இல்லை. ஆனால் அருந்ததியர்களுக்கு தகுதி இருக்குமானால் அவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்லுவதால் இது சட்டப்படி சரியானது என்று உச்சநீதிமன்றமே சொல்லிற்று. எந்த ஒன்றையும் மக்களுக்கு நன்மை செய்வது என்பதையும் கூட தாண்டி அதையும் கவனமாக செய்ய வேண்டும். சட்ட சிக்கல்களுக்கு உட்படாமல் செய்ய வேண்டும். செய்ய நினைத்ததை செய்துவிட வேண்டும் என்கிற தெளிவும் துணிவும் உள்ள இந்த அரசு மேலும் தொடர வேண்டும். நான் அதைத்தான் சொன்னேன். கூட்டப்பட வேண்டிய நேரத்தில் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கிறது. கூட்டப்பட வேண்டியவர்களால் கூட்டப்பட்டிருக்கிறது. என்ன என்பதை நாம் அறிவோம். இன்னும் 2 மாதங்களுக்குள் என்னென்னவோ நடக்கப் போகிறது என்று பலர் கனவு காண்கிறார்கள். இவர்கள் நம் கூட்டணியிலிருந்து இங்கே இருந்து அங்கே போய் விடுவார்களா, இன்னொரு இடத்துக்கு போய் விடுவார்களா என்று எதிர்பார்க்கிறார்கள். பாவம், அவர்கள் ஏமாந்து போவார்கள். நம் கூட்டணி அப்படியே கலையாமல் உறுதியாய் இருக்கும் என்பதை இன்னும் சில நாள்களில் இந்த நாடு அறிந்து கொள்ளும். கூட்டணி கலையாது, வாக்குகள் பிரியாது. இந்த அரசினால் 5 ஆண்டு காலமாக நன்மை பெற்ற மக்கள் ஒரு நாளும் நன்றி மறக்க மாட்டார்கள். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார்கள். இந்த தேர்தலில் சென்ற முறை பெற்றதை விட கூடுதலான வாக்குகளையும் கூடுதலான இடங்களையும் பெற்று திமுக கழகத்தின் கூட்டணி வெல்லும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்ட முடிவாக இருக்கிறது. அந்த முடிவுக்கு மேலும் உரம் சேருங்கள். இங்கே வந்திருக்கிற இந்த மாநாட்டில் கூடியிருக்கிற நீங்கள், அதையும் நான் எண்ணி பார்க்கிறேன். தோழர் வெண்மணி அவர்களிடத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் நான் தெரிவித்தேன். இந்த சமூகத்தினருக்கு சலுகை கேட்பதற்காக இங்கே யாரும் கூடவில்லை.
இந்த நேரத்தில் கூடியிருக்கிற நீங்கள் எந்த கோரிக்கையையும் வைத்து கூடவில்லை. வைத்திருக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, மறுபடியும் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான். எனவே தங்களுக்காக இல்லை, இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக இல்லை, இந்த நாட்டுக்காக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். மறுபடியும் திராவிட மாடல் அரசின் ஆட்சி தொடருமானால் எல்லா சமூகங்களும் பயன்பெறும். நம்மை போல ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் பயன் பெறுவார்கள். இந்த மாநாடு உரத்து சொல்லட்டும். இங்கே வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய பணி இருக்கிறது. தேர்தல் இன்னும் 2 மாதம் இருக்கிறது என்று கருதாதீர்கள். இதோ நாளைக்கே வந்துவிட்டது என்பது போல கருதி கொண்டு நாம் அத்தனை பேரும் பணியாற்ற வேண்டும். இந்த செய்திகள் நாடு முழுவதும் பரப்பப்பட வேண்டும். அதற்கான செயல் திட்டங்களை வகுக்கிற தளபதிகள் மேடையில் இருக்கிறார்கள். என்னை போல பேசுகிறவர்களை விட செயல்படுகிற ஆற்றல் மிக்கவர்களால் தான் வரலாற்றை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும். திராவிட மாடல் ஆட்சிதான் தொடரும் என்பதை உரத்து சொல்லுங்கள். அதன் மூலமாக இது நான் திமுக கழகத்தின் வெற்றிக்காக கேட்கவில்லை, நம் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கைக்காக கேட்கிறோம். இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை நெஞ்சில் நிறுத்தி கேட்கிறோம். உரத்து சொல்லுங்கள். நம் வாக்கு உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியனுக்குத்தான், திமுக கழக கூட்டணிக்குத்தான் என்று சொல்லுங்கள். திசை காட்டும் திராவிடம் என்றென்றும் தொடர்ந்து திசை காட்ட உதவுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.